இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இந்த 2024 வருடம் மிகவும் பாப்புலரான படங்கள் அப்படிங்கிற பட்டியல் தான். அதுவும் யாருடைய பட்டியல்? ஐஎம்டிபி வெளியிட்ட பட்டியல். ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா இந்த பட்டியலுக்கு உலகமெங்கும் மவுசு கூடியிருக்கு. சரி, எது எந்தெந்த படங்கள் எந்தெந்த இடத்த பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நாம் இப்போ பார்த்துருவோம். அதாவது பார்த்தீங்கன்னா இதில் முதல் இடத்த பிடிச்சிறதுக்கு இந்த படம் தான், ரெண்டாவது இடத்த பிடிச்சிருக்குது இந்த படம் தான் அப்படின்னு போகாமல் ஆர்டராக போகாமல் அப்படியே கொஞ்சம் ரிவர்ஸ்லேருந்து போகலாம் அப்படிங்கிறது தான் விஷயம். ரிவர்ஸில் பார்த்தீங்கன்னா 10வது இடத்த பிடிச்சிக்கிறது நம்ம கிரண் ராவ் நடித்த லாபட்டா லேடிஸ் அப்படிங்கிறது தான். லாஃபட்டா லேடிஸ், அது உச்சரிப்பு மாறியுமே சொல்லுவாங்க. ஸோ இந்த படம் 10வது இடத்தை பிடித்திருக்கிறது. 9வது இடத்தில் என்ன படம் என்றால் சிங்கம் அகைன் அப்படிங்கிற படம் தான் 9வது இடத்தை பிடிச்சிருக்குது. 8வது இடத்தை பிடிச்சிக்கிறது என்ன படம்னா கில் அப்படிங்கிற படம் தான். இந்த படத்தை பற்றி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. ரசிகர்களுக்கு அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தாங்க. உண்மையாலுமே ட்ரெயினரில் வில்லன்கள் நுழைஞ்சிட்டா நம்ம கதி என்ன ஆகும் அப்படிங்கிற அந்த பதப்பதைப்பை அந்த கில் டீம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த டீமுக்கு 8வது இடம். ஸோ இப்போ இன்னொரு படம் எப்படின்னா மிக முக்கியமான ஒரு படம், பூல் பூலையா அப்படிங்கிற படம் தான். ஸோ இந்த படம் 7வது இடத்தை பிடிச்சிருக்குது. 6வது இடத்துல என்ன படம் அப்படின்னா சிதம்பரம் இயக்கத்தில் வெளியான நம்ம மஞ்சுமல் பாய்ஸ். எப்பேற்பட்ட அதக்கலமான வெற்றி நமக்கே தெரியும். லோ பட்ஜெட்டில் எடுத்தாங்க. நம்ம கமலஹாசனோட குணா படத்தில் வர அந்த இளையராஜாவோட கண்மணி அன்போடு அந்த ஒரு சாங்கை உயிர்ப்பாக வச்சு ஸ்கிரிப்ட் எழுதி மனுஷன் சாதிச்சு காட்டிடாயா அப்படின்னு தான் எல்லோரும் பாராட்டி தள்ளிட்டுருக்காங்க. இந்த மஞ்சுவல் பாய்ஸு 6வது இடம். இப்போது 5வது இடம் என்ன அப்படின்னா நம்ம அஜய் தேவ்கனும் மாதவனும் இணைந்து நடித்த சைத்தான் அப்படிங்கிற படம் தான். 4வது இடம் என்ன அப்படின்னா நம்ம ஹிருத்திக் ரோஷன் நடித்த ஃபைட்டர் அப்படிங்கிற படம். ஸோ ரெண்டுமே பார்த்திங்கன்னா ரசிகர்களுக்கு அவங்க டேஸ்ட்டுக்கு உண்டான திருப்தியை கொடுத்துச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. சரி, ஓகே. இப்போ இந்த படத்தில் 3வது இடம் என்ன படம்? தமிழ் படமே அவ்வளோ வரமாட்டேன் அப்படின்னா கண்ணா, தமிழ் படம் இனிமேடு தான் வரும், அதுவும் டாப்பில் அப்படின்னு சொல்கிற மாதிரி இப்போது இந்த மகாராஜா படம் 3வது இடத்த பிடிச்சிருக்கு. விஜய் சேதுபதி கேரியர்லேயே மிக முக்கியமான ஒரு படம், நம்ம நித்திலன் சாமிநாதன் இயக்கத்திலே மிக முக்கியமான ஒரு படம் அப்படிங்கிற பல பெயர்களை பெற்றிருக்கு. இப்போ கூட பாருங்கள், நம்ம சீனாவில் ரிலீஸ் ஆகி மனுஷன் சக்கவோடு போட்டுட்ருக்காரு மகாராஜா. கிட்டத்தட்ட 80 கோடிக்கு மேலே கலெக்ஷன் ஆகிடுச்சு. அங்கேயே 100 கோடி சம்பவம் பண்ண போதுன்னு வச்சிங்களேன், அதை விட்டுருவோம். இப்போது 2வது இடத்தை பிடிச்சிக்கிறது என்ன அப்படின்னா நம்ம அமோர் கௌஷிக் இயக்கத்தில் வெளியான ஸ்ரீ 2 அப்படிங்கிறது தான். ஸ்ரீ முதல் பாகமே மிகப்பெரிய வெற்றி. ஸ்ரீ 2வும் பார்த்தீங்கன்னா பட்டைகளை பிரிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி ஐஎம்டிபி லிஸ்டின் பிறகு. அதில் முதல் இடம் என்ன படம்னா நம்ம நாக் அஸ்வின் இயக்கத்தில் பிரபாஸ், அமிதாப் பச்சன் மற்றும் தீபிகா படுகோனின் நடிப்பில் உலகநாயகன் கமலஹாசன் கேமியோ பண்ண அந்த கல்கி 2898 AD அப்படிங்கிற படம் தான். ஸோ இதுதான் இப்போதைக்கு முதல் இடம், முதல் படம். ஸோ ஐஎம்டிபி வெளியிட்ட அடுத்தடுத்த லிஸ்ட்டுகள் என்னவா இருக்கும் அப்படிங்கிறதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்.